ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் பல உயரமான கடினமான மலைகள் இருக்குது. அப்படி ஒரு மலையில் இந்த கொண்டரங்க மலையை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கொண்டரங்க மலையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த கொண்டரங்க மலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க ஒட்டன்சத்திரத்துலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க அழகான ஒரு கீரனூர் அப்படின்ற கிராமத்தில் தாங்க இருக்குது. நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னாக்கா, ஒட்டன்சத்திரத்தில் கொடுமுடிக்கு போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா உங்களுக்கு கோயில் வாசலே வந்து இறக்கி விட்டுருவாங்க. பஸ் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு ஒன்ஸு அப்படின்ற மாதிரி தான், ரேராக தான் பஸ் இருக்குது. நாங்கள் வந்து மார்னிங் வந்து 5:30க்கு அங்கே ரீச் ஆகிருந்தோம். 6:15க்கு பஸ் இருந்ததுனால ஈஸியாக வந்துட்டோம். ஸோ அதுக்கு அடுத்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7:30க்கு மேலே தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னாக்கா நைட்டு பிளான் பண்ணி காலையில் இங்கே வர மாதிரி பிளான் பண்ணுங்கள். இங்கே நிறைய பேருக்கு வந்து கொண்டரங்கி மலை அப்படின்னு சொன்னால் தெரிய மாட்டேங்குது. அதனால் நீங்கள் கீரனூரில் இருக்க சிவன் கோயில்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா மல்லிகார்ஜுனர் கோயில்னு சொன்னால் தான் இங்கே நிறைய பேருக்கு தெரியுது. ஸோ அதை சொல்லிவிட்டு நீங்கள் பஸ் கேட்டிங்கனாக்கா கரெக்டாக சொல்லிவிடுவாங்க, நீங்கள் இங்கே ரீச் ஆகிடலாம். நம்ம மலைக்கிட்ட ரீச் ஆனதும் கீழே வந்து கெட்டி மல்லீஸ்வரர் அப்படின்ற சிவன் கோயிலை நம்ம பார்க்கலாம். நம்ம கீழே இருக்க சிவனை கும்பிட்டுட்டு மலை மேலே ஏற ஆரம்பிக்கலாங்க. மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா எந்த கடைகளும் இருக்காது. அதனால் நீங்கள் திண்டுக்கல்லையோ இல்லாட்டினா ஒட்டன்சத்திரத்துலையோ உங்களுக்கு தேவையான சாப்பாடு பொருட்களை வாங்கிட்டு வர்றது நல்லது. அப்படியே முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒரு 4-5 பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. இங்கே வந்து கொஞ்சம் நாய்கள் அதிகமாகவே இருக்குதுங்க. அந்த நாய்களுக்கு நீங்கள் பிஸ்கெட் போடலாம். எல்லாமே கொலைக்குன்னு நினச்சி பயப்பட வேணாம், ரொம்ப சாஃப்டான நாய்களாக தான் இருந்துச்சு. படிக்கட்டு ஏறி கொஞ்சம் தூரத்துலேயே மலையை பார்த்த மாதிரி ஒரு சிவன் இருப்பாருங்க. அந்த சிவனை பார்த்து நம்ம மலையேற ஆரம்பிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ நல்லது. ஏன்னா வெயிலில் வந்து நம்ம மாட்ட மாட்டோம். மலை வந்து மேற்கு சைடு பார்த்த மாதிரி இருக்கும். அதனால் கிழக்கு சைட்லேருந்து வெயில் வர்றதுனால நமக்கு வந்து ஒரு 11 மணி வரைக்குமே வெயில் வந்து நம்ம மேலே அவ்வளோவா படாதுங்க. அதனால தான் ரொம்ப சீக்கிரமாக வரணும் அப்படின்னு சொல்கிறது. மலையோட ஆரம்பத்திலேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் நமக்கு மலையோட பாறைகளை வெட்டி படிக்கட்டில் அமைச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த பகுதியை கடந்து வந்ததும் நம்ம கரடு முரடான பாதைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடம் பார்க்குறப்போ 2 சைடும் வந்து பெரிய பெரிய பாறைகள் இருக்கும். அந்த பாறைகளின் மத்தியில் நம்ம நடந்து போயிட்டு இருப்போங்க. இந்த மலை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வறட்சியாக தாங்க இருக்குது. எங்கேயுமே பசுமையை நம்ம பார்க்கவே முடிய மாட்டேங்குது. இந்த பசுமையாக பார்க்குற செடிகள் எல்லாமே கள்ளிச்செடிகளாக தாங்க இருக்குது. ஏன்னா இந்த மலையில் வந்து மண் தன்மை வந்து ரொம்ப கம்மி. மண் கம்மியாக இருக்கிறதுனால மழை பெய்கிற தண்ணியை வந்து இதை தக்க வச்சுக்க முடியல. அதனால் மழை டைமில் மட்டும் இங்கே கொஞ்சம் பசுமை இருந்துட்டு மற்ற நாளில் எல்லாமே வந்து ரொம்ப வறட்சியாக தாங்க இருக்குது. இந்த மலையில் இருக்க படிக்கட்டுகளையும் இந்த கம்பிகளையும் அமைச்சது ஒரு பெரியவர் தாங்க. அவருக்கு இப்போ 80 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு. அவரையும் நீங்கள் இந்த மலைக்கு போகிறப்போ கண்டிப்பாக அவர் பார்க்க முடியும். அவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அவரை பற்றின இன்னும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோலையும் இந்த வீடியோ எண்ட்லையும் நான் பேசுகிறேங்க. திருவண்ணாமலை மாதிரியே இந்த மலையுமே வந்து சிவனாக வழிபடுறாங்க. மலையிலே வந்து சிவன் இருக்கார். இது வந்து சிவன் மலை அப்படின்ற நம்பிக்கையுமே இருக்குது. நம்ம பாதி மலை ஏறிட்டு திரும்பி பார்த்தோம் அப்படின்னாக்கா மலையோட நிழலே வந்து நமக்கு அவ்வளோ அழகாக தெரியுங்க. பாதி மலை வரைக்குமே வந்து நம்ம ரொம்ப சாதாரணமான ஒரு மலையாக தான் இருக்கும். நம்ம ஏறாத மலையா அப்படின்ற அளவுக்கு தோணும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்க்குறப்போ ரொம்ப செங்குத்தாக இருக்கும். ஒரு இடத்தையும் வந்து நம்ம அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கும். படிக்கட்டுகளும் ரொம்ப குறுகலான படிக்கட்டுகள் ஒரு சில இடத்துல அமைச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த டேர்னிங் வந்து திரும்பிட்டு நமக்கு மேலே படிக்கட்டுக்கு அமைக்கிறப்போ அவ்வளோ சின்ன பாதைகளாக இருக்கும். நீங்கள் பயப்படுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய்ட்டு வாங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த கம்பிகள் இல்லை அப்படின்னாக்கா நமக்கு வந்து பயம் இன்னுமே அதிகமாக இருக்கும். எப்படா ஏற போகிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த படிக்கட்டுகளுக்கும் இதுக்கு சறுக்கி விட்டுருச்சு அப்படின்னாக்கா ஸோ நேராக எங்கே போய் விழுவோம் அப்படின்றது சொல்ல முடியாத நிலமை இருக்குமுங்க. நாம் பல கடினமான பாதைகளை கடந்து வந்ததுக்கப்புறம் கோயில்கிட்ட வந்துடுமுங்க. கோயில் வெளியில் விநாயகர் சிலையும் கோயில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சுயம்பலிங்கமாக மல்லிகார்ஜுனர் இருக்காருங்க. மலைக்கு மேலே இருக்க சுவாமி பேர் மல்லிகார்ஜுனர், மலைக்கு கீழே இருக்க சாமி பேர் கெட்டி மல்லீஸ்வரருங்க. மலைக்கிட்ட வந்து பார்க்குறப்போ நிறைய குரங்குகளுமே இருக்குது. நீங்கள் அந்த குரங்குகள்கிட்ட ஜாக்கிரதையாகவே இருங்க. கொஞ்சம் அக்ரெசிவாகவே இருந்ததுங்க. கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வற்றாத சுனிநீர் இருக்குங்க. இது வந்து ரொம்ப குகைக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். இது உள்ளே போகிறப்போ எனக்கு மஞ்சுமல் பாய்ஸ் படம் தான் ஞாபகம் வந்தது. அந்த படத்தில் போகிறப்ப மாட்டிப்போமோ அப்படின்ட்டு. உள்ளே வந்து இருக்கிற தண்ணியை வச்சு தான் வந்து கோயிலுக்கு தேவையான பூஜைகள் எல்லாமே பண்ணுறாங்க. இந்த தண்ணியை நம்ம குடிக்கிறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கோயில்லையுமே அங்கே வச்சுருப்பாங்க. தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டாக்கா அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உள்ளே போய்ட்டு மாட்டிக்காதீங்க. நீங்கள் கோயில் பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் வந்துடாதீங்க. கோயிலுக்கு அடுத்தது மேலே டாப் வியூ பார்க்குறதுக்கான இடங்கள் இருக்குது. அந்த இடம் அர்ஜுனர் தவம் செஞ்ச இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பெரிய பாறைகளுக்கு நடுவில் ஒரு சங்கிலிக்கெல்லாம் பிடிச்சி மேலே ஏறுற மாதிரி இருக்கும். இந்த இடம் இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக இந்த இடத்துக்கு கொடுக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கும் போங்க. டாப் வியூ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து
சிலைகள் எதுவும் இருக்காது. ஆனால் சூலங்கள் அதெல்லாமே இருந்தது. அதில் வந்து ஓம் நமச்சிவாய அப்படின்னு போட்டிருந்தது. அந்த வியூ ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தீபத்தன்னைக்கு விளக்கெல்லாமே ஏற்றுவாங்க போல இருக்கு. பூஜைகளும் நடக்குதுங்க. ஸோ அதுக்கான தடயங்களுக்காக அந்த இடத்துல எண்ணெய் டப்பாலாம் நிறையவே இருந்தது. அதையுமே பார்க்க முடிஞ்சுது. ஒரு சில மலைகளில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சைட் வியூஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் இந்த கொண்டரிங்க மலையில் உங்களால் 360 டிகிரியுமே வந்து ஒரே இடத்துலேருந்து உங்களால் பார்க்க முடியும். அப்படின்றது தான் இதில் இருக்கிற ஒரு கூடுதல் அழகே. சுற்றி பார்க்குறப்போ மேற்கு தொடர்ச்சி மலைகளை பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்குறப்போ நமக்கு வந்து பழனி முருகருமே தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னால் அங்கே பார்க்க முடியல. ஆனால் பழனி முருகர் கோயிலேருந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னாக்கா இந்த மலை உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஏன்னா இந்த காற்றாலைகள் அப்படின்றது உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். இந்த காற்றாலைகள் பக்கத்தில் இருக்கிற இந்த கொண்டரிங்க மலையை பழனி மலையிலேருந்து அழகாக உங்களால் பார்க்க முடியுங்க. இந்த மலையோட ரொம்ப ஒட்டிலலாம் வந்து போயிடுதுங்க. ஏன்னா ரொம்ப பள்ளமாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா காற்று வேறு அதிகமாக அடிக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருக்கணும். ஃபோட்டோ எடுக்கிறப்பெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த இடத்துல. இந்த மலையோட மொத்த உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 3850. அந்த இடத்துல தான் நாம் இப்போ நின்றுட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குரங்கு மட்டும் இருந்துச்சு. இந்த குரங்கு மட்டும் ரொம்ப சாஃப்ட்டாக இருந்தது. கீழே இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப ரகடாகவே இருந்தது. இது வந்து நாங்கள் கொடுத்த சாப்பாடுலாம் கரெக்டாக கையில் வாங்கி சாப்பிட்டுட்டு அமைதியாக இருந்ததுங்க. மேலே போயிட்டு கண்டிப்பாக வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. நாங்கள் மலை ஏறிட்டு ரிட்டர்ன் இறங்குறப்போ அந்த முதியவரை வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சதுங்க. அவரு தான் வந்து இந்த பாறைகளில் செதுக்கின படிக்கட்டுகளையும் அந்த கம்பிகளையும் அமைச்சது அவர் தாங்க. அவர்கிட்ட கொஞ்ச நேரம் எங்களால் பேச முடிஞ்சுது. கீழே இருந்து மேலே வரைக்கும் அவர் தான் போட்டதாக சொன்னார். இந்த வயசில் அவர் சின்ன வயசில் போட்டிருந்தாலும் இந்த வயசு வரைக்குமே வந்து அவர் மேலே ஏறி நடந்து இங்கே வேலை எல்லாம் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு இருக்காரு. அவரு கூட பேசின லைவான வீடியோ வந்து நாங்கள் ஷார்ட்ஸாக வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோஸும் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். கொஞ்சம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஏன்னா இந்த வயசில் நம்மளால் நடக்க முடியுமான்றது சந்தேகம் தான். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இவ்வளோ கடினமான மலையில் தினமும் ஏறி மேலே ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படின்றது பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம். உங்களாலையும் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு அங்கே போயிட்டு பார்த்துட்டு வாங்க. இடங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் ரிட்டன் வரப்போ தான் வந்து நிறைய பேர் மேலே ஏறிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களாம் வந்து ரொம்ப லேட்டான டைம் வரதுனால ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ரிக்வஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க. இங்கே 7 மணிக்கு இங்கே ரீச் ஆகிற மாதிரி வந்துட்டிங்கனாக்கா ஈஸியாக ஏறிட்டு வெயிலுக்கு முன்னாடி ஏறிட்டு வெயிலில் வந்து கொஞ்சம் இறங்கி வந்துடலாம். ப்ளஸ்ஸு வந்து இங்கே வந்து ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்னன்னாக்கா இங்கே பிளாஸ்டிக் பாட்டில்லாம் வந்து நிறையவே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி போடாமல் இடத்த சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னோடய ரெக்வஸ்ட்டாக இருக்குது. ஒன் டே ட்ரிப்புக்கு இந்த ஒரு பிளேஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நல்ல ஒரு த்ரில்லிங்காகவும் இருக்கும். புது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து போயிட்டு வாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.